இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் நான் கொடுக்கவே கூடாதுன்னு தான் பிளான் பண்ணேன். எதுக்கு நம்ம மேலே எந்த தப்புமே இல்லையே, நம்ம லீகலாக வந்து ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் நேற்றுலேருந்து ஒரு 20-30 கால் என்னென்னா வந்து இந்த மாதிரி என்னென்னமோ மீடியா சேனல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுங்க, இல்லை எங்கள்கிட்ட பேசுங்க, உட்காந்து உங்கள் விஷயத்த எல்லாமே சொல்லுங்கள் எங்கள்கிட்ட, நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இது பிரச்சனையே நடக்கலை, இந்த இந்த இது பிரச்சனை வந்து அந்த பொண்ணு தப்பாக பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, நாங்கள் லீகலாக எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்குங்க வந்து உங்கள் சேனலில் கொடுக்கணும் நியூஸ் ஃபஸ்ட்டு? சரி, நான் வந்து இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சும்மா பிளாபர்லாம் பண்ணல, சும்மா டேபிளை தட்டி நான் பிளாபர்லாம் பண்ணி ஒரு வம்புக்கு கொடுக்குற ஒரு சீப் ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறதுலாம் நான் பண்ணலை. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன். அத்தனை பேர் அத்தனை நியூஸ் சேனல்லாம் வந்து ஒன் சைடு ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு பண மோசடின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும், யார் பண மோசடி, யார் மோசடின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அக்யூசேஷன், அந்த பொண்ணு வந்து சொல்கிறா பணத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டீங்கன்னு. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பேசிட்டேன், எல்லாமே கேட்டுட்டேன். அந்த பொண்ணு நடித்த வரைக்கும் அப் டு டேட் எல்லாமே அவளுக்கு அனுப்பிச்ச காசு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன நடிச்சிருக்காலோ எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டிருக்காங்க. எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அட்வான்ஸ் தரமாட்டாங்க. பட் பரவாயில்ல, ஓகே நடிக்கிற அந்த பொண்ணு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி ஒரு மனிதாபனத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இன்னும் அந்த பொண்ணு வந்து ஒரு 10,000 பேலன்ஸ் தர வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அனுராகா அந்த பொண்ணை வந்து உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நான் 7 மாதம் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னாங்க. இந்த ஷூட்டிங்கில் 2 மாதமாக நடித்து முடிச்சக்கப்புறம் வீடியோலாம் அந்த 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 பொண்ணோட போர்ஷன்ஸ் எல்லாமே நடிச்சிட்டாங்க. நடித்து முடிச்சக்கப்புறம் 2 months கழிச்சு தான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணேன். ஏன் அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் சைட் ரோல் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் மெயின் கதையில் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளேயில் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அப்போ எப்படி நீங்கள் 2 மாதம் நடித்து முடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து வாசித்து நீங்கள் அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படியே கிளம்பிக்கலாமே. இது எப்படி நம்ம அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன், நான் வெளியே விடல, நான் பிளாக் பண்ணிட்டாங்கன்னாங்கன்னா 2 months ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு எல்லா சீன்ஸும் எடுத்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அக்ரிமெண்ட்டை கையில் கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவள் நம்பிச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 20 yearsஸாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ ரெப்யூட்டேஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ரொம்ப ஸ்மால் அக்யூசேஷன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு அழுது போடுறா வீடியோ அப்படின்னு எல்லாரும் பிளைண்டாக நம்புறாங்க. அந்த பொண்ணு காசு கொடுக்கல, காசை கொடு, ஏமாத்திட்ட. என்னங்க எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டா, அட்வான்ஸும் வாங்கியிருக்கா, எல்லாமே வாங்கிட்டு அப்படி பேசுகிறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை.